வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மாநகரம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாநகரம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, சினிமாவில் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தரும் நிறைய வேற்றுமொழி படங்களை பார்த்துருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பேபல், அமரோஸ் பெரோஸ் இந்த மாதிரியான படங்களை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. இந்த படங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நம்ம லைஃப்லேயும் இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற ஆசை வராமல் இருக்காது. அப்படி அந்த படங்களில் என்ன சிறப்பான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 வெவ்வேறு மாதிரியான கதாபாத்திரங்கள் வெவ்வேறு இடத்துல அவங்களுடைய கதையை துவங்கி ஒரு மையப்புள்ளியில் அந்த கதை முடியும். இதுதான் இந்த படங்களுடைய சிறப்பு. இந்த படத்தை பார்த்த உடனே நமக்கும் இந்த படம் மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தோணி, இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலே கூட பல படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் மணிரத்னமே கூட ஆயுத எழுத்து அப்படிங்கிற ஒரு படத்தை அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பார். அந்த படமே கூட வெற்றி படம் கிடையாது. ஆனால் அந்த முறையை கடைப்பிடிச்சி இந்த படத்தை, மாநகரம் படத்தை லோகேஷ் கனகராஜ் ஒரு வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத வெவ்வேறு கதாபாத்திரங்களுடைய ஆரம்பத்தில் தான் இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. படத்தில் 2 ஹீரோ. ஒரு ஹீரோ கிராமத்துலேருந்து டவுனுக்கு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு வர்றாரு. அதே ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர் இருக்கக்கூடிய ஹீரோயினை லவ் பண்ணுறதே தொழிலாக வச்சுக்கிட்டு இன்னொரு ஹீரோ சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதே ஐடி கம்பெனியில் கேப் டிரைவராக வர்றாரு சார்லி. அப்புறம் சிட்டியில் ஒரு கள்ளக்கடத்தல் கும்பல் ஒரு குழந்தையை கடத்துறதுக்காக முனிஷ்காந்தை பயன்படுத்துகிறாங்க. முனிஷ்காந்த் பண்ண குழப்பத்தில் படம் முழுக்க குழம்பி, மொத்த கேரக்டரும் குழம்பி கடைசியாக தெளிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதைன்னு எடுத்துக்கிட்டால் இது ஒரு ராவான கதை தான். ஆனால் அதை படமாக்கி இருந்த விதம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. படத்தில் அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி கதை போகும். இந்த ராவான கதையில் காமெடியை நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுவும் போக படத்துக்கு தேவையான கேரக்டருக்கு கரெக்டான ஆளுங்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு 2 மொழியிலையும் ஒரே நேரத்தில் எடுத்திருக்காங்க. 4 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இதில் தெலுங்கு மட்டுமே 2 கோடி ரூபாய்க்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி மாநகரம், ப்ரூஸ்லி, எங்கிட்ட மோதாதே இந்த 3 படம் தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஆனால் திடீர்னு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து மொட்டை சிவா கெட்ட சிவா வந்ததுனால எல்லா தேட்டர்லையும் மொட்டை சிவா கெட்ட சிவாவை ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டு வச்சதுனால அந்த படத்தை போட்டாங்க. அதனால் எங்கிட்ட மோதாதேக்கும் ப்ரூஸ்லிக்கும் தேட்டரே கிடைக்கல. அவங்க 2 படத்தையும் பின்வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த படத்துக்கு குறைவான தேட்டர் தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ரிப்போர்ட் நல்லா இருக்குது. அதனால் இந்த படம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் வெளியே வந்த முத்துராமலிங்கம், மொட்டை சிவா கெட்ட சிவா இந்த மாதிரியான படங்களை பார்த்துட்டு இனிமேல் தமிழ் சினிமாவே பார்க்கக்கூடாது அப்படின்னு சபதம் எடுத்திருந்தீங்கன்னா, உங்கள் முடிவை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இந்த மாதிரியான புதுமையான முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரியான படங்கள் வராமல் தடுக்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.